This video is sponsored by BuyMode shopping app. BuyMode e-shopping application is one of the best online shopping app now available on Play Store and App Store. Click below link and install application. Thank you. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு 90s கிட்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் உருளைக்கிழங்கு வச்சு ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான டேஸ்டியான ஒரு ஸ்நாக் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். எப்போவும் ஒரே மாதிரி செஞ்சு போர் அடிக்காமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இந்த மாதிரி உருளைக்கிழங்கு வச்சு ஸ்நாக் வந்து ரெடி பண்ணலாம். இது வந்து கிட்டத்தட்ட ஒரு உருளைக்கிழங்கு பப்ஸ்னு கூட சொல்லலாம். வெளியில் நல்லா கிறிஸ்பியாகவும் உள்ளே நல்லா சாஃப்டாகவும் இருக்கும், ரொம்ப ஏரியாக வந்துட்டு இருக்கும். ஸோ இப்போ வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் இந்த ரெசிபிக்கு இன்றைக்கி 2 உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். இது வந்து கரெக்டாக 1/4 கிலோ பக்கம் வந்து இருக்கும். இதை வந்து சின்ன சின்ன க்யூப்ஸாக இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக வந்து கட் பண்ணி எடுத்திருக்கேன். கட் பண்ணி எடுத்த இந்த பீசஸை தேவையான அளவுக்கு தண்ணி, அதாவது இந்த உருளைக்கிழங்கு மூழ்கிற அளவுக்கு தண்ணி வச்சுட்டு இதை வந்து நல்லா வேக வச்சிடலாம். உருளைக்கிழங்கு நல்லா 100% வந்து நமக்கு குக் ஆகியிருக்கணும். பாருங்கள், உருளைக்கிழங்கு வந்து எடுத்துகிட்டு ஒரு ஸ்பூனால் லைட்டாக அமுக்குனாலே இது நல்லா மாவு மாதிரி வந்து நமக்கு வரணும். அந்த அளவுக்கு உருளைக்கிழங்கு வந்து நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. வெந்ததுக்கப்புறமா ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு இதை வந்துட்டு கொஞ்சம் சூடானதுக்கப்புறமா ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை வந்து நல்லா நைஸாக வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்லை, அதில் இருக்கிற தண்ணியே நமக்கு போதுமானதாக இருக்கும். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா ஸ்மூத்தான ஃபைன் பேஸ்ட்டாக வந்து அரைச்சி எடுத்தாச்சு. இப்போது அடுத்து இதை வந்து ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். எந்த அளவுக்கு ஸ்மூத்தாக இருக்குதுன்னு வீடியோவில் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இந்த அளவுக்கு நீங்கள் கண்டிப்பாக வந்து ஸ்மூத்தாக அரைச்சி எடுத்துக்கணும். உங்களுக்கு இது டெக்ஸ்சர் வந்து காட்டணுன்னா இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் வச்சு எடுத்து பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்டாக இருந்து ஸ்மூத்தாக இருக்கணும், எந்த வித கட்டியோ அந்த மாதிரி இல்லாமல் இருக்கணும். இப்போ இது ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உருக்குன பட்டர் சேர்த்துக்கலாம். பட்டர் இல்லைன்னா நீங்கள் நெய்யோ இல்லை எண்ணெயோ கூட சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு முட்டையோட மஞ்சள் கரு மட்டும் சேர்த்துக்கலாம், வெள்ளைக்கரு நமக்கு வேணாம். தேவையான அளவுக்கு உப்பு, ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஒரிகானோ இல்லைனாலும் பரவாயில்ல. இதுக்கு பதிலாக நீங்கள் மிளகுத்தூள் அப்படி இல்லைனா ஜீரகத்தூள் அந்த மாதிரி வந்து சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா ஸ்மூத்தாக இருக்கணும், அது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நான் இன்றைக்கி ஒரு ஸ்டார் நாசில் பெரிய சைஸ் வந்து எடுத்திருக்கேன். இந்த நாசில் இல்லைனாலும் பரவாயில்ல, நார்மலான ஒரு கவரோ இல்லை ஆயில் கவரில் கூட நீங்கள் ஃபில் பண்ணிவிட்டு தாராளமாக பண்ணலாம். நான் இன்றைக்கி நாசில் யூஸ் பண்ணி பண்ணுறேன். இப்போ அந்த பைப்பிங் பேக்குள்ளே இந்த பொட்டேட்டோ மிக்சர் இருக்கு இல்லையா, அதை வந்து ஃபில் பண்ணிக்கலாம். பைப்பிங் பேக் தான் யூஸ் பண்ணணும்னு கிடையாது, இதுக்கு பதிலாக நீங்கள் ஆயில் கவரை கூட யூஸ் பண்ணிக்கலாம். நான் ஆல்ரெடி இப்போ ஒரு பேக்கிங் ட்ரேயில் நான் பட்டர் பேப்பரை வந்து லைன் பண்ணி வச்சுருக்கேன். இதில் இந்த உருளைக்கிழங்கு பேட்டர் இருக்கு இல்லையா, அதை இந்த மாதிரி வந்து நாசில் வச்சு டெக்கரேட் பண்ணுற மாதிரி நம்ம ஃபில் பண்ணி எடுத்துக்கலாம்.